கம்மியாக இருக்குது. குடிக்கிற தண்ணி வந்து முதல்ல நல்லா தான் வந்தது. இப்போ எப்படி சொல்கிறது, தண்ணி வந்து ரொம்ப கலங்கலாக இருக்குது. எங்களுக்கு டேங்க்லேருந்து தான் தண்ணி வருது. மெயினான விஷயமே எங்களுக்கு டேங்க்லேருந்து தான் தண்ணி. 1 விட்டு 1 நாள் தண்ணி முதல்ல டெய்லியும் வரும். இப்போ 1 விட்டு 1 நாள் தண்ணி வருது. ரெண்டாவது வந்து அந்த தண்ணி ப்ளீச்சிங் பவுடராக இருக்கும். நாங்கள் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். மினரல் வாட்டர் வந்து இந்த 10 ரூபான்னு சொல்லிட்டு டேங்க்கில் தண்ணி வந்து லாரியில் விடுவாங்க. நாங்கள் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறோம். ஏன்னா இந்த தண்ணி நல்லா இல்லைன்றது. இப்போ முந்தானேத்து வந்த தண்ணி வந்து ஒரே காவா நாத்தம். குழாலேருந்து வந்தது, டேங்க்லேருந்து விடுறாங்க எங்களுக்கு. ஆனால் அந்த தண்ணி வந்து லாரி மூலிமா தான் எங்களுக்கு டேங்க்கில் ஏற்றி எங்களுக்கு தண்ணி வர்றது. ஏன்னா நாங்கள் பார்க்கும் போது மெயின் ரோட்டில் லாரிங்க நிற்கும். அது இந்த வார்டு எம்சி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் லாரி மூலிமா எங்களுக்கு குழாயில் டேரெக்டாக வந்தது. இப்போ வர்றது கிடையாது. லாரி மூலிமா தான் தண்ணி எங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி குழாயில் வர்றது. இப்போ முந்தானேத்து வந்த தண்ணி வந்து ஒரே நாற்றமாக இருந்தது, காவா நாற்றமாக இருந்தது. அதை முகம் கழுவ முடியல. இப்போ அதை குடிச்சு தான் இப்போ வந்து ஒரு குழந்தைய ரொம்ப சீரியஸாக ஸ்டான்லியில் சேர்த்து வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து இப்போ உயிரே போயிடுச்சு. இப்போ பாடி அவரது வந்திருக்கு ஜிஹெச்லேருந்து. ரெண்டாவது வந்து காவா நாற்றம், கொசு நிறைய இருக்குது. கொசு மருந்து அடிக்கிறது கிடையாது. முதல்ல காவா க்ளீன் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. அதெல்லாம் கூட இப்போ யாருமே செய்கிறதே கிடையாது. ரொம்ப நாளாகவே விட்டாங்க, வருஷ கணக்கு. அது சொல்லவும் முடியாது. இப்படி தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அது ஆள் அனுப்புகிறேன்னுவாங்க. மற்றபடி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. நாங்கள் வந்து இங்கே நகராட்சி இருக்குது, அங்கே இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். லெட்ரு எழுதி கொடுத்துருக்கோம். தண்ணி ஒழுங்காக வரல, நல்லா இல்லை, பச்சையாக இருக்கும். சாதம் அதில் நாங்கள் வடித்தோம்னா மஞ்சளாக இருந்துச்சு. ஒரு ட்ரிப்பு ஒரு நாள் பச்சையாக இருந்தது, பூச்சியே வந்தது சார். நாங்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணோம். எந்த ஒரு ஆக்ஷனும் யாருமே எடுக்கலை. எங்களுக்கு நல்ல சுத்தமான குடிநீர் தண்ணி வேணும். ரெண்டாவது தூய்மையான இடமா இருக்கணும். எங்களுக்கு சுகாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொசு கடிச்சு குழந்தைங்களுக்கு கூட ஒரு போன வாரத்தில் கால் வீங்கி போச்சு. ஜிஹெச்சில் இட்டு போயிட்டு நாங்கள் ஊசி போட்டோம், தாம்பரம் குராம்பட்டை ஜிஹெச்சில். அந்த மாதிரி சுகாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு குடிக்கிற தண்ணியும் சுகாதாரம் இருந்தால் மட்டும் போதும். நாங்கள் உயிரை காப்பாற்றிக்கிட்டு எங்களால் பொழைச்சிக்குவோம். மெயினான விஷயம். என் பேர் வந்து புவனேஸ்வரி. விட்ட தண்ணி எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். ஆனால் நேற்று விட்ட தண்ணி மட்டும்தான் மஞ்சள் கலரில் இருந்து எல்லாருக்கும் அந்த தண்ணி குடித்து வயிற்று வலி, பேதி எல்லாமே ஆயிடுச்சு. அதனால தான் 30 பேர் இப்போ ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அதை தான் இப்போ பிரச்சனையே ஓடிருக்கு. அதேமாதிரி இந்த காவா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சார். இப்போ வந்து இது காலையில் ஃபுல்லாக வந்து மாவு போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் கேட்டதுக்கு இல்லை இது ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் சொல்லவோ தான் இந்த மாதிரி பேசவோ தான் ஃபுல்லாக ப்ளீச்சிங் போட்டு இப்போ போட்டுட்ருக்காங்க அந்த சைடு. அவ்வளோதான் சார், வேறு எதுவும் இல்லை. தண்ணி எங்களுக்கு கஷ்டம் தான் சார். தண்ணிக்கு வந்து இங்கே மலை மூட்டினாலே ஃபுல்லாக கஷ்டம் தான் எங்களுக்கு. தண்ணி எங்களுக்கு கிடைக்காது. ஏதோ இங்கே கேன் தண்ணி வரதுனால எங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகின்னு இருக்குது. அதுவும் பணம் பைசா கொடுத்தா நாங்கள் வாங்குகிறோமே. அதுவும் வரலன்னா இத்தனை உயிர் போகனே தெரியாது. குழாயில் தொட்டியில் தண்ணி ரொம்ப சார். ஒரு 6 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. தண்ணி ரொம்பிச்சுன்னா போகிறதுக்கு வழி இல்லை. அந்த தண்ணியை மறுபடியும் குழாய் இசுத்துக்குது. தண்ணி பிடிக்கும்போது எங்களுக்கு வேற பூச்சி, மண், தூசியோட தான் வருது. அந்த தண்ணி தான் நாங்கள் வச்சு குடிக்கிறோம். ஏன்னா நாங்கள் கேன் தண்ணி குடிக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதை குடித்த உடனே எங்களுக்கு சளி பிடிக்குது. அதனால நாங்கள் குழாய் தண்ணி வச்சு தான் குடும்பத்தை நடத்துகிறோம். ஒரு வீட்டுக்கு இப்படி வந்துச்சுன்னா இப்போ நாங்கள் எப்படி போய் நிற்கிறது? கேன் தண்ணி ஒரு குடம் 10 ரூபாய் விற்கிது. தண்ணி உபயோகம் பண்ண கவர்மெண்ட்டு தான் சார், கண்ட்ரோன்மெண்ட்டு தான் சார் நம்மளுக்கு தண்ணி விடுறது. எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த தண்ணி தான் சார் யூஸ் பண்ணுறோம். ஒரு நாள் விட்டு. என் பேர் சோபியா சார்.